தன்னோட இந்த நிலைமைக்கு காரணமான பீஷ்மர் தான் தன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியம் ஏற்று வாழ்வேன்னு தான் எடுத்திருக்க சத்தியத்தை பத்தி இளவரசி அம்பைக்கு எடுத்துரைத்து தன்னால எந்த ஒரு பொண்ணையும் திருமணம் செய்துக்க முடியாதுன்னு சொல்ற பீஷ்மர் மேல கடும் கோபம் கொள்ற அம்பை பல்வேறு ராஜ்யங்களுக்கு போய் அந்த ராஜ்யத்தோட அரசர்களை பீஷ்மரை எதிர்த்து தனக்கு நியாயம் கிடைக்க செய்யுமாறு வேண்டுறாங்க. ஆனா கங்கை மைந்தன் பீஷ்மரை எதிர்க்க யாருமே முன்வராம போக பீஷ்மரின் குருவும் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் கிட்ட போய் நீதி கேட்கிறாங்க இளவரசி அம்பை. இளவரசி அம்பைக்கு உதவி செய்ய முன்வர்ற பகவான் பரசுராமர் மகாபாரதத்தின் இறுதி போர் நடந்த இடமான குருக்ஷேத்திரத்துக்கு போய் பீஷ்மரை அங்க வந்து தன்னை சந்திக்குமாறு உத்தரவிடுறாரு. தன் குருவோட உத்தரவின்படி அவரை போய் சந்திக்கிற பீஷ்மர் கிட்ட தேவி அம்பாவுக்கு நடந்த அநீதியின் பொருட்டு பீஷ்மரே அவங்கள திருமணம் செய்துக்கிறது தான் நீதினு சொல்றாரு பரசுராமர். தான் ஏத்திருந்த சத்தியத்தை பத்தி பரசுராமருக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சு தோல்வி அடைகிற பீஷ்மர் வேறு வழி இல்லாம தன் குருவான பரசுராமர் கிட்டயே யுத்தம் புரியும் சூழல் உருவாகுது. 2 மாவீரர்களுக்கு இடையே தெய்வீக அஸ்திரங்கள் கொண்டு நடக்கிற கடும் போர் கிட்டத்தட்ட 20